தேர்தல் பத்திரம் விவகாரம் தொடர்பாக எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் கேள்வியை முன்வைத்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கி கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். வெங்கடேசன், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? தேர்தல் பத்திர விவகாரம் தொடர்பான அரசியல் சாசன அமர்வு முன் இந்த விசாரணை என்பது சற்று நேரத்திற்கு முன் தொடங்கியது. இந்த விசாரணை தொடங்கிய உடனேயே இந்திய தொழிலக கூட்டமைப்பு, குறிப்பாக ஃபிக்கி, அசோசம் ஆகியோரின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகி இந்த தேர்தல் பத்திர வரிசை எண்ணை வெளிப்படுத்தக்கூடாது, இந்த விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். இந்த மனு தற்போது ரெக்கார்டில் வரவில்லை, எனவே உங்களது கோரிக்கையை ஏற்க முடியாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்த பிறகு தாக்கல் செய்யும் மனுக்களை விசாரிக்க முடியாது என்றும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்துதான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு சரமாரியான கேள்விகளை தலைமை நீதிபதி எழுப்பி வருகிறார். குறிப்பாக தேர்தல் பத்திரம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தோம். உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு காத்திருக்காமல் அனைத்து விவரங்களையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தாக்கல் செய்ய வேண்டும். அனைத்து விவரங்களையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன் தாக்கல் செய்யவில்லை? குறிப்பாக தேர்தல் பத்திரங்களை வாங்கியவர்கள் அவற்றின் வரிசை எண்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டோம் என தெரிவித்ததுடன் உத்தரவிடுங்கள், தாக்கல் செய்கிறோம் என்ற போக்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டிருப்பதாக தலைமை நீதிபதி தற்போது தெரிவித்து தற்போது விசாரணை என்பது தொடர்ந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே தற்போது வாதிட்டு வருகிறார். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் எது மாதிரியான உத்தரவுகளை இன்று பிறப்பிக்கப் போகிறது நான் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.